பிரியா. அம்மா, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. டாக்டர் என்னடா சொன்னாரு? கொஞ்சம் இருங்க. ஏன்டா அமைதியா இருக்க? டேய், டாக்டர் என்னடா சொன்னாரு? அம்மா, குழந்தைக்கு இறந்த அதிர்ச்சியில தான் பிரியாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான். 4-5 டெஸ்ட் எடுத்தாங்க. எதுவுமே நார்மல் இல்லை. எல்லாமே அப்நார்மல் தான் காட்டுது. அவ பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குமா. திடீர்னு கோவப்படுவாளாம், திடீர்னு அழுவாளாம், திடீர்னு சத்தம் போடுவான்னு கூட சொன்னாரு. காவியா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டல்ல, இரு நானும் அதே இடத்துக்கு வரேன். உன்னை அங்க வந்து அடிக்கிறேன். என்ன தைரியம் தான் என்னை விட்டுட்டு போவ? டே அங்க பாருடா. அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டல்ல, நான் உன்னை விடவே மாட்டேன். நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இல்ல, விட மாட்டேன். உன்னை தேடி வந்து பிடிச்சிருவேன். ஓ, கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறாளா? இதுவும் நமக்கு நல்லதுதான். இவளை வச்சே இந்த குட்டி சாத்தான போட்டு தள்ளிட வேண்டியதுதான். ஆமாண்டா, இனிமே நீங்க எல்லாருமே மம்மி கிட்ட அன்பா நடந்துக்கணும். இனி அவ ஏதாவது தப்பா பேசினா கூட அதை நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்துல நாங்க அன்பா பார்த்துப்போம். டேய், அவளுக்கு எப்பதான் குணமாகுமாண்டா? நம்ம கொடுக்குற கேரும் ட்ரீட்மெண்ட்டு தான் அவளை சீக்கிரமா குணமாக்குமாமா. இனி அவளுக்கு திரும்ப ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வராம நாம தான் பார்த்துக்கணும். இல்லைன்னா அவ சீக்கிரம் குணமாகிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. ஒரேடியா குழந்தை மாதிரி மாறிட்டாளேடா. காவியா, மம்மிய ஏமாத்திட்டல்ல நீ. இனிமே நான் ஏமாறவே மாட்டேன். நீ இல்லனா என்ன, எனக்கு அஞ்சலி இருக்கா. நீ போ, நான் அஞ்சலி பாப்பா கூட விளையாடிக்கிறேன். டாடி, அங்க பாருங்க டாடி. இல்லடா, மம்மி தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கூடாது. டாடி, மம்மிய பாருங்க டாடி. காவியா, உன் ஸ்கூல் பேக் இங்க தானே இருக்கு. ஸ்கூல் பேக் எடுக்க எப்படி இங்க வந்து தானே ஆகணும். நீ ஸ்கூலுக்கு போகணும்னா பேக் வேணும்ல. புக்ஸ் இல்லைன்னா ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்களே. நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்துதான் ஆகணும். டேய், நீ தாண்டா தைரியமா இருந்து எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லணும். எப்படியாவது பிரியாவை நீ தான் பழையபடி கொண்டு வரணும். சார், வேற ஏதாவது பெரிய டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பிரியாவை கூட்டிட்டு போலாமா? இல்லைங்க, இப்போ நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு வர டாக்டர் தான் இதில் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் 2-3 செக்கப்புக்கு போனாதான் டெவலப்மெண்ட் தெரியும். நீ வரமாட்டதானே? செத்து போயிட்டல்ல, சொல்லு காவியா. நீ செத்துட்டியா? சொல்லு. இல்லையா? நீ உயிரோட தான் இருக்கியா? சாகலையா நீங்க? நீ மம்மி கிட்ட கண்ணாமூச்சி தானே விளையாடுற. நீ விளையாடுறது எனக்கு அழுகையா வருது. நான் விளையாடினா உனக்கும் அழுகையா வரும். பாத்துக்க காவியா. அம்மா பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வா காவியா, வா காவியா. எப்படிடா சமாளிக்க போறோம்? எனக்கு பயமா இருக்குடா.
பயப்படாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவா. அவளுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துருவாங்க. போங்க. பிரியா, என்ன எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தீங்களா? என் குழந்தைய கொண்டவங்கள நானே கொன்னுடுவேன். நானே கொன்னுடுவேன். தீபா, உங்க சப்போர்ட் தான் எனக்கு தேவை. அம்மாவும் ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பிரியாவை சீக்கிரமாவே குணமாக்கிடலாம். நாங்க இருக்கோங்க. ஆமா கௌதம், நாங்க இருக்கோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பிரியா, இனி இந்த நாடகத்தையே உன்னை வச்சுதான் ஆரம்பிக்க போறேன். நீ தான் அஞ்சலியை கொல்ல போற. உன்னை வச்சே நான் எப்படி ஸ்கெட்ச் போடுறேன்னு பாரு. நீ அஞ்சலியை கொன்னா கேஸே கிடையாது. எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நானும் இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவேன். முருகா, வள்ளி நீயா? ஆமாம், நானே தான். என்ன வள்ளி, திடீர்னு இங்க வந்து விட்டாய்? நீங்கள் திடீர் என்று தெய்வலோகத்திலிருந்து இங்கே வந்து விடுகிறீர்கள். என்ன செய்வது, பாலகன் அஸ்வந்தை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது அவன் முகத்தை பார்த்தால்தான் என் மனதுக்கு திருப்தியாக இருக்கிறது. அவன் மீது அவ்வளவு பாசமோ? பாசம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது. அதனால் எனக்கும் மன உளைச்சல் அதிகமாகிவிட்டது. அந்த மன உளைச்சலை குறைக்க இந்த பாலகனோட சிறிது நேரம் விளையாடுகிறேன். அவரோட பேசும்பொழுது என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் உங்களுக்கு சலைத்து விட்டேன், அப்படிதானே? வள்ளி, நீ ஏன் எப்படி புரிந்து கொள்கிறாய்? நான் அப்படி சொல்லவில்லையே. இல்லை இல்லை, நீங்கள் சுற்றி வளைத்து அப்படிதான் கூறுகிறீர்கள். என் மீது உங்களுக்கு பாசம் குறைந்து விட்டது. வள்ளி, அவன் சிறந்த பக்தன், நீ ஆசை மனைவி, இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. நீங்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பாலகன் அறைக்கு வந்து படுத்து உறங்குகிறீர்கள். நான் கேட்டால் அவன் மீது பாசம் என்று சொல்கிறீர்கள். இதை நான் எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்வது? வள்ளி, சில பக்தர்கள் நம் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் சில விதிவிலக்க அழைக்க வேண்டும். அந்த பட்டியலில் அஸ்வத் முதல் இடத்தில் இருக்கிறான். அதற்காக தான் நான் அவனை அடிக்கடி வந்து சந்திக்கிறேன். என்னவோ முருகா, நீங்கள் சொல்வது என் மனதுக்கு ஒப்பவில்லை. என் மனம் வருத்தமாகவே உள்ளது. வள்ளி, நீ இந்த முருகனின் மனக்கலர்ந்த கள்ளி. எனக்கு எப்பொழுதும் உன் மீது பாசம் குறையவே குறையாது. இது சத்தியம். நிஜமாகவா? நிஜமாக வள்ளி, உன் வெக்கமே தனியாளர். பூங்கள், எப்பொழுதும் இதை போல புகழ் வார்த்தைகளை கூறி என்னை மயக்கி விடுகிறீர்கள். சரி சரி, இப்பொழுது உங்களோட பிரச்சனை தான் என்ன? பிரச்சனை என்று ஒண்ணுமில்லை. எப்படியும் எங்கள் குடும்பம் ஒன்று சேர வேண்டும். அதற்கு மாயவும் செல்வியும் ஒத்துப்போக வேண்டும். அது எப்படி முடியும்? அதனை பார்த்தேன். 2 மனைவிகள் ஒன்றாவது என்பது வடதுருவும் தென்துருவும் இணைவது போல. அப்படி இணைந்து விட்டால் அது மிகப்பெரிய அதிசயமாகிவிடும். அந்த 2 மனைவிகளும் ஒத்துப்போக வேண்டும். அப்படி நடந்து விட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த குடும்பத்தில் சந்தோஷம் பெருகிவிடும். அப்படி என்றால் நான் ஒன்று செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்ன செய்ய போகிறாய்?
அந்த 2 மனைவிகளில் ஒரு மனைவிக்கு நான் அருள் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போதுதான் நீ என் வள்ளி. சரி, யாருக்கு நீ அருள் புரிய போகிறாய்? நான் மாயாவுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்ன வள்ளி, மாயா கதைப்படி வில்லி அவளுக்கு உதவி செய்கிறேன் என்று நீ சொல்கிறாயே? இல்லை, இந்த குடும்பத்தில் செல்விக்கு எப்போதும் சந்தோஷின் ஆதரவு இருக்கிறது. ஆனால் மாயாவுக்கு தான் ஆதரவு இல்லை. எனவே மாயாவுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் சரிதான். முருகா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். என்ன விஷயம்? என் மாமனாரிடம் கூறி நாளை மறுநாள் அஸ்வந்தை சந்திக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, நான் மறந்தே போய்விட்டேன். இப்பொழுது என்ன செய்வது? சிவபெருமானிடம் ஒன்றை கூறிவிட்டால் அதை செய்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் அவர் கோபமாகி விடுவார். ஒன்று செய்வோம் வள்ளி. நாம் அஸ்வந்தை சந்தித்து சிவபெருமானிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் யோசனை சொல்லிவிட்டு அப்புறமா புறப்படுவோம். அந்த பாலகன் எப்பொழுது வீட்டுக்கு வருவான்? பாலகன் இப்பொழுது பள்ளியில் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவன் வருவதற்கு கொஞ்ச நேரமாகும். என்ன சிரிக்கிறாய் முருகா? என்னை பாட்டு பாட சொல்ல போகிறாயா? நான் பாடும் மூடில் இல்லை. சரி, இன்று நீ பாடாவிட்டால் நான் பாடுகிறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஏன்? நீங்கள் எப்பொழுதும் ஔவையார் பாடல் மட்டுமே பாடுகிறீர்கள். திரைப்பட பாடல்களை உங்களுக்கு தெரியாது. வாஸ்தவம்தான். அப்பொழுது நீயே பாடு. சரி முருகா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. வள்ளி, உன் நடனம் மிக மிக அருமை. முருகா, எனக்கு இப்பொழுது கால்கள் வலிக்கிறது. என்ன செய்யலாம்? அப்படி என்றால் சற்று நேரம் இங்கே ஓய்வெடுத்து விட்டு செல்வோமா? வேண்டாம் வேண்டாம், நாம் தெய்வலோகத்திற்கு போய் ஓய்வெடுக்கலாம். வாருங்கள். அதுவும் சரிதான். மாவள்ளி, என்ன மாயா, இன்னும் தூங்கலையா நீ? சந்தோஷ் இன்னும் தூங்கல. ஏய், அவ தூங்குறதுக்கும் நீ தூங்குறதுக்கும் என்னடி சம்பந்தம்? வலிக்குது வலிக்குது, ஏண்டி என்ன கொட்டுற? சந்தோஷ் இன்னைக்கு எந்த ரூம்ல தூங்குறான்னு பார்க்க தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். என்னடி புதுசா கேக்குற? அவன் செல்வி ரூமுக்கு தான் போவான். அப்படி வேணா, நீ மறுபடியும் என்கிட்ட அடி வாங்காத. நான் செம கடுப்புல இருக்கேன். ஏ மாயா, சந்தோஷ் உன் ரூமை தான் எட்டி பாக்குறான். அவன் இங்க தான் வருவான் போல. ஏ லூசு, நான் தூங்கிட்டேனா இல்லையான்னு பாக்குறான். ஒழுங்கா அங்க பாரு. ஆ சரி சரி. ஏய், வா வா. சந்தோஷ், செல்வி, உட்காரு உட்காரு.
ஐயோ மாயா அவ ரூம்குள்ள போயிட்டான்டி. ஏ கோவப்படாதடி, கோவப்பட்டா பிபி ஜாஸ்தி ஆகும். பிபி ஜாஸ்தியானா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும்டி. எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்கிறியா நீ? போடி, நல்லது சொன்னா கூட அடிக்கிற போ. சாரி செல்வி, மெயில் அனுப்பிச்சிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ நேரம் தூங்கி இருப்பேன்ல நினைச்சேன். தூக்கம் வரல சந்தோஷ். ஏன்? அசதியில பகல்ல கொஞ்சம் தூங்கிட்டேன் சந்தோஷ். செல்வி, இப்பெல்லாம் நிறைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க. எதுக்காக அவ்வளோ வேலையும் செய்கிற நீ? வீட்டில் தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, ஆனாலும் எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க. வேலை செஞ்சு எனக்கு பழகிடுச்சு சந்தோஷ். ஆஃபீஸ்க்கு போய் நீ எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்க, வீட்டுக்கு வந்தாலும் நீ ஆஃபீஸ் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன மட்டும் வீட்டு வேலையெல்லாம் செய்யாதன்னு சொன்னா எப்படி? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது செல்வி. உழைப்பாளிங்கெல்லாம் எப்பவும் உழைச்சிட்டே தான் இருப்பீங்க. எனக்கு உன்னை பார்த்து தான் உழைக்கணுங்கிற எண்ணமே வந்துச்சு. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத, எனக்கு வெக்கமா இருக்கு. சந்தோஷ், நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன், சொல்லு. இல்ல, இந்த 5 வருஷத்துல உனக்கும் மாயாவுக்கும் நடுவுல, எனக்கும் மாயாவுக்கும் நடுவில்? இல்ல மாயா கூட நீ தனியா இருக்கும்போது உனக்கு மாயா கூட உனக்கு எந்த உணர்வும் வரலையா? என்ன செல்வி, என்ன பார்த்தா எப்படி கேட்குற? இந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே நான் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னையே நினச்சிட்டு இருக்கிறதுனால வேற ஒருத்தி எப்படி தொட முடியும்? மாயா என் பக்கத்தில் வந்தான்னா நெருப்புல நிற்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷ், நீ என்னை விட்டு போயிட்டாலும் எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய என்னால் எப்படி வாழ முடியும்? நீ என்னதான் சொன்னாலும் அவன் மேல அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. தண்ணியில இருக்கிற தாமரை மாதிரி நாங்க 2 பேரும் ஒட்டினதே கிடையாது. சந்தோஷ், நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் தானே நான் உன்னை விட்டுட்டு போனேன். எனக்கு பிடிக்காத வாழ்க்கை எப்படி செல்வி என்னால் வாழ முடியும்? என் மனசு உனக்கு தெரியாதா? நீ விட்டு கொடுத்த வாழ்க்கைங்கிறதுனால தான் அவளை 5 வருஷமா இந்த வீட்டில் தங்க இடம் கொடுத்த. ஆனா என் நிழல் கூட அவன் மேல பட்டது கிடையாது. செல்வி, ஏன் இப்ப அழுகுற? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சந்தோஷ். அதெல்லாம் பழகி போச்சு செல்வி. இப்ப என்ன நினைச்சு நீ அழுகிறியே, ஆனா உன்னை நினைச்சு நான் எவ்வளவு நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? நான் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நீ நம்பி விட்டுட்டு போன பாரு, அதுதான் உன்னோட மிகப்பெரிய ஏமாற்றம். நான் தப்பு பண்ணிட்டேன் சந்தோஷ். போதும் போதும், மாறி மாறி ஒருத்தர் புகழ்ந்துகிட்டது. ஏய், நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? இதுல ஒட்டு கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பேசுறதுதான் பக்கத்து வீடு வரைக்கும் கேக்குது. இனிமேலாச்சும் ரூமை நல்லா லாக் பண்ணிட்டு பேசுங்க. என்ன வேணும் உனக்கு? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் ரூமுக்கு வா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சந்தோஷ், நான் இப்பவே பேசணும். சந்தோஷ், நான் வேணா வெளியே இருக்கேன். ஏய், நீ என்னடி எனக்கு விட்டு கொடுக்கறது? நீ வெளியே இருப்ப, நான் உள்ள அவன்கிட்ட பேசணும். நீ உள்ள வந்ததும் நான் வெளியில போயிடணுமா? எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. என் புருஷன் அங்க வந்துதான் பேசணும். ஏய், என்ன புதுசா புருஷங்கிற உறவு கொண்டாடுற? ஆமா, நீ ஏன் புருஷன் தானே? ஐயோ
பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாலே. நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமா நமக்கு ஒரு குழந்தை இருக்கு சந்தோஷ். ஏய், குழந்தைய வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாத. டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்க. எந்த தைரியத்தில் புருஷங்கிற உறவு கொண்டாடுற? இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட்டே நமக்கு டைவர்ஸ் கொடுக்க போகுது. அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்க. ஐயோ, அமைதியா இருந்தவனை கோவப்படுத்தி விட்டுட்டாலே. பேருக்கு தான் நான் உன்னை மனைவின்னு சொல்லிட்டு இருந்தேன். இத்தனை நாள் இருந்த அந்த உறவையும் நீ இப்போ இழந்துட்ட. செல்வி தான் என்னோட வைஃப். முறைப்படி பார்த்தா அவ தாண்டி பொண்டாட்டி. மாயா, நீ தாண்டி டம்மி பீஸு. அது புரியாம பேசிட்டு இருக்கியே. டைவர்ஸ் வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கிறதே யாரோ செஞ்ச புண்ணியம் நினச்சிக்க. நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிராத. நானும் ஆர்கியூ பண்ணுவேன். ஆனா என்ன டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் யாருன்னு உனக்கு நாளைக்கு காட்டுறேன். ஐயோ, புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாளே. நாளைக்கு என்ன பண்ண போறாளோ? ஆ, என்ன வளர்ற? அத நான் நாளைக்கு சொல்றேன். என்ன இப்படியெல்லாம் பேசி என்னை பயமுறுத்துறியா? நான் இப்ப பேசினா நீ பயப்பட மாட்ட. நாளைக்கு இந்த மாயா யாருன்னு உனக்கு காட்டுறேன். அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ, வரா.